Hi hello guys, welcome back to Raja Tech channel. ஒரு வழியா நம்மளுடைய சேனலுக்கும் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. என்ன இந்த ஸ்ட்ரைக் தான் இன்னும் வரல, வார்னிங்கும் வந்துருச்சு, கிளைமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மானிட்டேஷன் இனேபிளான கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுறோம்னா அதில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். பட் இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடியது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேரிங்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது எல்லா வீடியோஸ்லையும் இருக்குமா அப்படிங்கிறது தெரில, லைக் எல்லா மியூசிக்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுல இருக்குமாங்கிறது தெரில. பட் நான் பண்ண வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அலௌடாக இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ஷேரிங்ல இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. சோ அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏர்ன் பண்ணவே முடியாது அதுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அந்த ரைட் ஹோல்டர், அந்த ஓனர், அந்த லைசன்ஸ்ட் எதுவா வேணாலும் சொல்லலாம். சோ அவங்களுக்கும் பர்டிகுலரா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது சுத்தமா அதுக்கு அடுத்து வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. இந்த ஒரு விஷயம் வந்து இதுல பெனிஃபிட்டான ஒன்றா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல வந்து ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ பேஜ் வந்து நம்ம பார்க்கும்போது மானிட்டேஷன் பேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சிம்பிளையே கொடுத்துருக்காங்க. பட் காப்பிரைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓவரால் செக் பண்ணும்போது அந்த வீடியோ பேஜ்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காப்பிரைட் இருக்கு, பட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து நமக்கு வந்து கிரீன் சிம்பிள் இருக்கு. ஸோ நல்லா இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அது உள்ள போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ads revenue for this video is being shared with other copyright owners அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓனருக்கும் நமக்கும், அதாவது அந்த ரைட் ஹோல்டருக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மெயிலையும் செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓன்ட் ஆர் லைசன்ஸ்டு பை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பர்டிகுலராக அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது ஆட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே பிளேஸ் ஆகிருந்தது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணிச்சு. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம போய் அதை வந்து மியூட் பண்ணுறது, இல்லைனா சாங்கை ரீப்ளேஸ் பண்ணுறது, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து ட்ரிம் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னமான விஷயங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து பாத யாத்திரை போகும்போது லைவ் பண்ணது, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் லைவ்ல வந்தவங்களுக்கு. ஸோ பாத யாத்திரை போகும்போது லைவ் பண்ணும்போது ஆக்சிடென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்லாம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுல பர்டிகுலரா ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைம் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. ஸோ அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி நடந்துருக்கு. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பொறுத்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு வீடியோ மேஜராக இருக்குது, அதுக்கே செட் பண்ணேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலுமே பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ஷேரிங்மான விஷயங்கள்லாம் வந்ததுன்னா ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேமர்ஸ் நான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மனையில் அப்படி யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.